வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி அருள்மிகு மாகாளநாதர் ஆலயம். இந்த ஆலயமானது எங்க இருக்கு? திருவாரூர் மாவட்டம் திருமாகாளம் எனும் ஊரில் இந்த தலமானது அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவனின் பெயர் மகா காலநாதர், இறைவியின் பெயர் அச்சம் தவிர்த்த நாயகி. இங்கு தல விருட்சமாக மருத மரம் கருங்காலி இருக்கின்றது. தீர்த்தமாக மாகாள தீர்த்தம் உள்ளது. இங்குள்ள இறைவனானவர் நமக்கெல்லாம் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். தேவார பாடல் பெற்ற தலமாக இத்தலம் விளங்குகின்றது. அணியார் மலை மங்கை யாகம் பாகமாய் மணியார் புனலம்பர் மாகாளம் மேய துணியாருடையானான் துதைப்பொற் கழல் நாளும் பணியாதவர் தம்மேல் பறையா பாவமே என்று அழகுற பாடுகின்றார். இந்த தலத்தில் அம்பன் அம்பாசுரன் என்ற இரண்டு அசுரர்களும் பார்வதி தேவியை மணக்க விரும்பினர். இதை அறிந்த பார்வதி தேவி காளி வடிவம் எடுத்து அம்பகரத்தூரில் அசுரர்களை சம்ஹாரம் செய்தாள். இதனால் இந்த அம்மனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளவே இந்த தலத்திற்கு வந்து இங்கு சிவலிங்கத்தை உருவாக்கி அதற்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டு இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு. ஆகவே காளி தேவி சிவனை பூஜை செய்த ஒரு தலமாக இந்த தலம் விளங்குகிறது. இந்த தலத்தில் உள்ள ஈசனை மாகாளநாதர் என்றும் அழைக்கின்றனர். மதங்க ரிஷி என்பவர் குழந்தை வரம் வேண்டி இத்தல ஈசனை வேண்டினார். அவர் விருப்பப்படியே பெண் குழந்தை பிறந்தாள். அவளுக்கு ராஜ மாதங்கி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். ராஜ மாதங்கி வளர்ந்து சிறந்த சிவபக்தையாக திகழ்ந்தாள். சிவன் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார். உடனே அவள், நான் தங்களுடன் தினமும் திருமண கோலத்தில் இருக்க விரும்புகிறேன் என்றாள். அவ்வாறே ஈசனும் வேண்டிய வரத்தை அருளினார். ஆகவே இத்தல அம்மனை வழிபடும் போது திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இந்த தலத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. 63 நாயன்மார்களில் ஒருவரான சோமாசிமாரர் தன்னுடைய மனைவி சுசீலாவுடன் இங்கு வாழ்ந்து வந்தார். இவருக்கு சோமயாகம் செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. யாகத்தில் அபிர்வாகத்தை ஈசன் நேரடியாக பெற வேண்டும் என்று விரும்பினார். ஈசனை அழைக்க சுந்தரரை நாட நினைத்தார். அப்போது சுந்தரருக்கு இருமல் இருந்தது. அதை போக்க பல முயற்சி செய்தும் தீரவில்லை. சோமாசிமாரர் தூதுவளை பறித்து கொடுத்து அனுப்பினார். இவர் தூதுவளை கொடுப்பது சுந்தரருடைய மனைவிக்கு மட்டுமே தெரியும், சுந்தரருக்கு தெரியாது. நோய் தீர்ந்ததும் தூதுவளை கீரையை கொடுத்து அனுப்பியவர் யார், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் சுந்தரர் இருந்தார். சோமாசிமாரரும் அப்போது தான் நடத்தும் யாகத்தை காண ஈசனையும் அழைத்து வர சொன்னார். சுந்தரரும் ஈசனிடம் வேண்ட வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்று நடக்கும் யாகத்திற்கு வருகிறேன் என்றார். ஈசன் நேரடியாக வருவதால் வேத விற்பன்னர்கள் முனிவர்கள் என்று அனைவரும் வந்திருந்தனர். 4 வேதங்களை 4 நாய்களாக மாற்றி இறந்த ஒரு கன்றினை சுமந்தபடி ஈசன் வந்தார். அவருடன் பார்வதி தேவி தலையில் மது குடத்தை வைத்திருந்தாள். அங்கு விநாயகரும் முருகனும் உடன் இருந்தனர். இவர்களை அடையாளம் தெரியாததால் யாகத்தில் ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது என்று பயந்து வேத விற்பனர்கள் சென்று விட்டனர். உடனே விநாயகர் தன்னுடைய சுயரூபத்தில் சோமாசிமாரருக்கும் அவரது மனைவிக்கும் வந்திருப்பது ஈசன் என்பதை உணர வைத்தார். அடுத்த நொடியே ஈசனை கண்டு மகிழ்ந்து சோமாசிமாரர் அபிர்வாகத்தை கொடுத்து சிறப்பு செய்தார். ஈசனும் அவருக்கு காட்சியளித்து அருளினார். ஆகவே இத்தலத்தில் வீற்றிருக்கும் ஈசனையும் அம்மனையும் வணங்கும் போது திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும், குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம்.